ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி, கார்கே ஆலோசனை. கூட்டணி விவகாரத்தில் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக செல்வ பெருந்தகை பேட்டி. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து என அதிமுக வாக்குறுதி. திமுக வெற்றிகரமாக நிறைவேற்றிய திட்டங்களையே காப்பி பேஸ்ட் செய்திருக்கிறார் இபிஎஸ் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு விண்ணப்பம் அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. அடுத்த மாதம் 17ஆம் தேதி வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு வேலை. ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்த பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த 2 அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் விழா கொண்டாட்டம். சென்னையில் மெரினா, பெசநகர், செம்மொழி பூங்கா, தீவுத்திடல் பொருட்காட்சியில் மக்கள் கூட்டம். தை அமாவாசையை ஒட்டி புனித தலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் குவியும் மக்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் தை அமாவாசையை ஒட்டி குவிந்த பக்தர்கள். அதிகாலை முதலே மலையேறி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தயாரிக்கப்பட்ட அல்மான் கிட் சிரப் மருந்தை பயன்படுத்த தடை. எத்திலின் கிளைக்கால் நச்சு வேதிப்பொருள் கலந்திருப்பதாக தமிழ்நாடு அரசின் மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் எச்சரிக்கை. குன்னூர் அருகே மண் சரிந்து விழுந்து வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. கட்டுமான பணிக்காக குழி தோண்டிய போது மண்ணில் புதையுண்ட சோகம். இந்தியா, நியூசிலாந்து அணிகளுக்கிடையே இன்று 3வது ஒருநாள் போட்டி. 1-1 என இரு அணிகளும் சமநிலையில் நீடிப்பதால் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி, கார்கே ஆலோசனை. கூட்டணி விவகாரத்தில் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக செல்வ பெருந்தகை பேட்டி. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து என அதிமுக வாக்குறுதி. திமுக வெற்றிகரமாக நிறைவேற்றிய திட்டங்களையே காப்பி பேஸ்ட் செய்திருக்கிறார் இபிஎஸ் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு விண்ணப்பம் அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. அடுத்த மாதம் 17ஆம் தேதி வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு வேலை. ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்த பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த 2 அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி.
தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் விழா கொண்டாட்டம். சென்னையில் மெரினா, பெசநகர், செம்மொழி பூங்கா, தீவுத்திடல் பொருட்காட்சியில் மக்கள் கூட்டம். தை அமாவாசையை ஒட்டி புனித தலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் குவியும் மக்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் தை அமாவாசையை ஒட்டி குவிந்த பக்தர்கள் அதிகாலை முதலே மலையேறி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தயாரிக்கப்பட்ட அல்மான் கிட் சிரப் மருந்தை பயன்படுத்த தடை. எத்திலின் கிளைக்கால் நச்சு வேதிப்பொருள் கலந்திருப்பதாக தமிழ்நாடு அரசின் மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் எச்சரிக்கை. குன்னூர் அருகே மண் சரிந்து விழுந்து வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. கட்டுமான பணிக்காக குழி தோண்டிய போது மண்ணில் புதையுண்ட சோகம். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையே இன்று 3வது ஒருநாள் போட்டி. 1-1 என இரு அணிகளும் சமநிலையில் நீடிப்பதால் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா. ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை எழுந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி, கார்கே ஆலோசனை. கூட்டணி விவகாரத்தில் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க கூடாது என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக செல்வ பெருந்தகை பேட்டி. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து என அதிமுக வாக்குறுதி. திமுக வெற்றிகரமாக நிறைவேற்றிய திட்டங்களையே காப்பி பேஸ்ட் செய்திருக்கிறார் இபிஎஸ் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு விண்ணப்பம் அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. அடுத்த மாதம் 17ஆம் தேதி வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். ஜல்லிக்கட்டில் அதிக காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் அரசு வேலை. ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்த பின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். இந்த 2 அறிவிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. தமிழகம் முழுவதும் காணும் பொங்கல் விழா கொண்டாட்டம். சென்னையில் மெரினா, பெசநகர், செம்மொழி பூங்கா, தீவுத்திடல் பொருட்காட்சியில் மக்கள் கூட்டம். தை அமாவாசையை ஒட்டி புனித தலங்கள் மற்றும் நீர்நிலைகளில் குவியும் மக்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையில் தை அமாவாசையை ஒட்டி குவிந்த பக்தர்கள் அதிகாலை முதலே மலையேறி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தயாரிக்கப்பட்ட அல்மான் கிட் சிரப் மருந்தை பயன்படுத்த தடை. எத்திலின் கிளைக்கால் நச்சு வேதிப்பொருள் கலந்திருப்பதாக தமிழ்நாடு அரசின் மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் எச்சரிக்கை. குன்னூர் அருகே மண் சரிந்து விழுந்து வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. கட்டுமான பணிக்காக குழி தோண்டிய போது மண்ணில் புதையுண்ட சோகம். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கிடையே இன்று 3வது ஒருநாள் போட்டி. 1-1 என இரு அணிகளும் சமநிலையில் நீடிப்பதால் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா.